வணக்கம். போன வீடியோவில் நம்ம 2 நம்பரை இன்புட் வாங்கி அதை ஆட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஆக்டிவிட்டி 2 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். லாஸ்ட்டு கோடில் நம்ம இன்டீஜர் இன்புட் வாங்கினோம். இப்போ இந்த கோடில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட் இன்புட் வாங்கி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். We are going to use 2 functions here in this code, input and print function. Let us go to the code. இதில் நம்ம இந்த கோடை தான் நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். To find the area and perimeter of a rectangle. இதில் float input வாங்க போகிறோம், ஏரியா calculate பண்ண போகிறோம், next perimeter calculate பண்ண போகிறோம். Then we are going to print this area and perimeter. Now let us go to the code. EduBlocks ஓப்பன் பண்ணிக்கலாம். Google Chromeல ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ரஸ் பாரில் EduBlockனு டைப் பண்ணுங்கள். அதில் Python 3ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஈவன் யூ கேன் சூஸ் EduBlocks, ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். Now let us choose Python 3. Python 3ல we create a new project, Python 3ங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே now we create variables first. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேரியபிள் வேணும்? லென்த் வேணும், பிரெத் வேணும், 2 இன்புட் வேரியபிள், அதே மாதிரி 2 அவுட்புட் வேரியபிள் வேணும். ஒன்று ஏரியா, the other one is perimeter. Now let us create 4 variables one by one. இப்போ create பண்ணுறோம், length create பண்ணுறோம், length create பண்ணியாச்சு, இல்லை length மட்டும் கொடுத்தாலும் சரி. We create the next variable breadth, இல்லை L and B அப்படி கூட கொடுத்துக்குங்க. ஏரியா ஒன்று create பண்ணுறோம். The 4th variable is perimeter. Length and breadth 2 input variable create பண்ணியிருக்கோம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் 2 அவுட்புட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்லி bring this assignment block. இது let us change into length. We duplicate this block. We change into breadth. பாருங்கள், லென்த்துன்னு மாற்றிருக்கோம், பிரெத்துன்னு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம போன தடவை கன்வெர்ட் பண்ண மாதிரியே இந்த தடவை நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ we bring this float block. இந்த float blockக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய் we bring this input block. இன்புட் பிளாக் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டோம். அதே மாதிரி we duplicate this one for length. லென்த்துன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து நெக்ஸ்ட் let us move to the next one is breadth. இதில் இந்த பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் அதிலே இருக்குது. ஆல்ரெடி the text is double quoted. அதனால் you no need to give any quotation. கொட்டேஷன் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறப்ப கொட்டேஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி the text is double quoted, so we no need to give quotation. டைரெக்டாகவே நீங்கள் breadthன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதே ஸ்பேஸ் உங்களுக்கு அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் கோடில் கிடைக்கும். We bring this input and we attach to a length variable and bring this for breadth. பாருங்கள், லென்த்தும் அட்டாச் பண்ணிட்டோம், பிரெத்தும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஒன் இஸ் ஃபார் ஏரியா, த அதர் ஒன் இஸ் ஃபார் பெரிமீட்டர். அதே மாதிரி இந்த அசைன்மெண்ட் பிளாக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ரைட் கிளிக் கொடுத்து அதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். The first one is for area, the second one is for perimeter. இப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L into B. இப்போ மேத்தில் போகிறோம், மேத்லேருந்து இந்த அரித்மெட்டிக் பிளாக் எடுத்துகிட்டு வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறோம். இதில் L into B அப்படிங்கிறதுனால you click this. இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாவே யூ வில் கெட் ஆல் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது அரித்மெட்டிக் பிளாக்குன்னு சொல்லணும். இந்த அரித்மெட்டிக் பிளாக்ல நம்ம let us choose L into Bங்கிறதுனால இங்கே மல்டிப்ளிகேஷனுங்கிற சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். வேரியபிளில் போய் you bring this length and attach this for L. We bring again, we go to variable block,
பிரெத் எடுத்துகிட்டு வரோம், இங்கே அட்டாச் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோடு ப்ரிவியூவில் லென்த் இன்புட் ஃப்ளோட்டில் வாங்கியாச்சு, பிரெத் இன்புட்டும் ஃப்ளோட்டில் வாங்கியாச்சு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். உங்களுக்கு கரெக்டாக ஏரியாவுடைய ஃபார்முலா உங்களுக்கு ஜெனரேட் ஆகிடுச்சு. நவ் லெட் அஸ் கோ டு பெரிமீட்டர். பெரிமீட்டருக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பெரிமீட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேத்தில் போய் வி பிரிங் திஸ் மேத் பிளாக், இதை கொண்டு வந்துடுறோம். அதே மேத்துக்குள்ளே போய் ஒரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதை எடுத்துகிட்டு வந்து we attach into this bracket. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 into L plus B, அதாவது 2 into length plus breadthன்னு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வேரியபிள் கிளிக் பண்ணுறோம், லென்த் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பிளாக்லேயும், அதே வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து பிரெத் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் பிளாக்லேயும் கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், லென்த் ப்ளஸ் பிரெத். இதை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கே அகெயின் வி கோ டு மேத் அண்ட் பிரிங் திஸ் மேத் பிளாக் எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே அட்டாச் பண்ணிக்கங்க. இப்போ 2 இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு உள்ளே அட்டாச் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், 2 ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத்துன்னு இருக்குது. இப்போ இந்த 2 ப்ளஸ்ஸை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார், அதாவது 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். நம்ம எல்லாத்துக்குரிய ஏரியாக்குரிய ஃபார்முலாவும் ஜெனரேட் பண்ணிட்டோம், பெரிமீட்டருக்குரிய ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we are going to generate print. print ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த print block எடுத்துகிட்டு வந்துடலாம். we are going to print area and perimeter. ரெண்டு print block நம்மளுக்கு தேவை, அதனால் we duplicate பண்ணியாச்சு. the first one, அதே text block உள்ள போகிறோம். we bring this text formatting, இதை கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி we need one more text block, அதே duplicate பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதுலேயும் கொண்டு போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். first we create one string, quotation இல்லை, அதனால் நம்ம quotation கொடுக்குறோம். area ஈக்குவல் சைன் கொடுத்து கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிளில் போய் ஏரியா கொண்டு வந்து ஏரியாவில் அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வேரியபிள் இஸ் பெரிமீட்டர். பெரிமீட்டர் எடுத்துகிட்டு வந்து பெரிமீட்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வி டைப் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஓகே. இப்போ நம்ம ஃபுல் கோடு நம்மளுக்கு பாருங்கள், எல்லா கோடும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. லென்த் ஃப்ளோட் இன்புட் வாங்கியாச்சு, பிரெத்துக்கு ஒரு ஃப்ளோட்டில் இன்புட் வாங்கியாச்சு, ஏரியா கேல்குலேட் பண்ணியாச்சு, பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணியாச்சு, 2 into L plus B. ஏரியா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகிடுச்சு, பெரிமீட்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டும் ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதுவுமே நம்ம டைப் பண்ணல, நம்ம டைப் பண்ணது பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஜெனரேட் பண்ண வேரியபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம கோடை ஜெனரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோடை ரன் பண்ணலாம். ரன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், பேட் டோக்கன் ஆன் லைன் நம்பர் 8 இன் மெயின்னு வந்திருக்கு. இப்போ லைன் நம்பர் 8ல் ஏதோ ஒரு எரர் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ லைன் நம்பர் 8 எங்கே இருக்குது, இந்த லைட்னா 8க்கு முன்னாடி ப்ரீவியஸ் லைன். இப்போ இந்த லைன் இஸ் தெர் இஸ் அ மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். இப்போ எப்போவுமே ஸ்ட்ரிங் வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பட் forgot to close the quotation. கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள், அந்த க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the output. க்ளோஸ் பண்ணியாச்சு. now let us move to run the code. லென்த்துக்கு 5.7 கொடுத்தாச்சு, பிரெத்துக்கு 8.6 கொடுத்துட்டோம். see we got the area. ஏரியா நம்மளுக்கு கேல்குலேட் ஆகி வந்துருச்சு, பெரிமீட்டரும் நம்மளுக்கு கேல்குலேட் ஆகி வந்துருச்சு. ப்ரீவியஸ் கோடில் நம்ம இன்டீஜர் இன்புட் வாங்கி எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த கோடில் ஒரு ஃப்ளோட் இன்புட் எப்படி வாங்குறது, ஃப்ளோட் இன்புட் வாங்கி எப்படி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கோட்லேருந்து உங்களுக்கு ஃப்ளோட் எப்படி இன்புட் எடுக்கிறது, ப்ரீவியஸ் கோட்லேருந்து இன்டீஜர் எப்படி இன்புட் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னும் வேறு கோட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.